இந்த முறை தேசிய விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட படங்களின் பட்டியலில் நிறைய தமிழ் படங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் வருங்காலங்களில் தமிழுக்கு மென்மேலும் பல தேசிய விருதுகள் கிடைக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் தேசிய விருது தேர்வுக்குழு உறுப்பினர் கங்கை அமரன் தெரிவித்தார். டெல்லியில் நமது செய்தியாளர் ஹனிகுமார் கங்கை அமரனோடு நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரர் அப்படின்ற முறையில் இளையராஜா அவர்களுக்கு தாரை தப்பட்டை படத்திற்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷத்தை பார்க்குறீங்க? நான் இருக்கிற பொசிஷனில் அண்ணன் தம்பி உறவு கிடையாது. அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நடக்காது. அப்படி அதை கண்ணை மட்டும் தான் கொடுக்கணும் தவிர காதை மட்டும் தீட்டிட்டு மியூசிக்கை பார்க்க வேண்டியது தவிர இது இளையராஜா இவர் இப்படி பண்ணார், இது இத்தனாவது படம், இதுக்கு பண்ணணுங்கிற சண்டையெல்லாம் போடல. இது வந்து ரொம்ப எல்லாருமே சேர்த்து ஏற்றுக்கொண்டது. நிஜமாக சொல்லப்போனால் அது ரொம்ப எல்லாருமே சிபாரிசு பண்ணாங்க. நம்மளும் தலையிட்டு நம்ம பேச ஓகே அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். ஏன்னா வந்து ஏன் நமக்கு தனியாக இல்லை ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அவர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த படத்தில். அதனால் அது வந்து கொடுக்கப்பட வேண்டிய நியாயமான ஒன்று அது கொடுத்துருக்காங்கன்ற சந்தோஷம். தமிழ் இந்த வருடம் பெற்ற விருதுகள் தமிழ் படங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது அந்த அளவுக்கு தரமான படங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது எதிர்காலத்தில் இன்னும் இதை விட அதிகமான விருதுகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதே தான் ஆல் த ரீஜன்ஸ் கேட்குறாங்க. மலையாளத்துலையும் கேட்குறாங்க, தெலுங்குலையும் கேட்குறாங்க, கன்னடத்துலையும் கேட்குறாங்க, இதுலேயும் ஹிந்திலையும் கேட்குறாங்க, எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. ஹிந்தியில் நிறையா வந்திருக்குன்னு ஒரு 2-3 தான் ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜிலும் இதே ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எத்தனை தான் செலக்ட் பண்ணி இவ்வளோ தான் ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே தான் அடக்க ட்ரை பண்ணணுமே தவிர நம்ம குறைஞ்சிருக்கு கூடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அதான் விஷயம். இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கொண்ட படங்களில் 8 படம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 8 படங்களில் 4 படங்கள் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அதுவே பெரிய சந்தோஷம். பாதி நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா? பாதி ஜெயிச்சிருக்கோம். ஃபைனல் அவார்ட்ஸுக்கு இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படங்கள் மொத்தம் எண்ணிக்கை வந்து மொத்தம் எவ்வளோ? இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் பண்ணது ஒரு 2 மாதமான குழப்பம். இது மைண்டில் உள்ளே ஓடுறது. ஏன்னா போன மாதம் பார்த்து பிரித்து படங்களை பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி இப்போ வரும்போது அதில் வந்து 82 ஃபிலிம்ஸ் மொத்தமாக கொடுத்து அதில் எந்தெந்த ஸ்டோரின்னு மனப்பாடம் வைக்காமல் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எத்தனை படம் என்ட்ரி ஆச்சுங்கிறதால இப்போ கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டே நான் கொண்டு வரல. ஏன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது ப்ளைனாக வரணுன்றதுக்காக அவங்க தான் பேசணும், நம்ம தான் பேசணும். நம்ம தமிழ் ஆட்கள்ங்கிறனால என்னை வந்து ஸ்பெஷலாக கேட்குறீங்க. ஆனால் வெரி ஹாப்பி. இன்னும் வரணும், இன்னும் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கேன்.